அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். உங்கள் அனைவரையும் கவிஸ் பாட்காஸ்ட்டுக்கு வரவேற்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோல என்னோட ஹீலிங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய கன்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2 வீடியோ. அதாவது நார்சிஸ்டிக் அபியூஸ்க்கு அப்புறமேலுக்கு அதுலேருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு என்னோட ஹீலிங்க நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள சில தலைப்பின் கீழ இதுக்கு முந்தின வீடியோவுல சொல்லியிருப்பேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த வீடியோவுல நீங்க இந்த பாட்காஸ்ட்ல நீங்க கேட்க போறீங்க. இதுல நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நான் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேலுக்கு அந்த நார்சிஸ்டிக் அபியூஸால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அத வந்து என்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒருத்தர்ட்ட வந்து நான் சொன்னேன். இந்த மாரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. முதல் முறையா என்னுடைய பிரச்சனைய ஆ சொன்னேன் நானு. அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு, எனக்கு அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்ற முதல்ல சொல்றதுக்கு அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல அப்படின்னாக்க, நான் இது நாள் வரைக்கும் அந்த 40 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தனோ, அது அத்தனையுமே நிறுத்த ஆரம்பிச்சேன். எல்லா விஷயத்திலுமே. காலைல நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறது, எழுந்திருக்கும்போதே தேவையில்லாம சிந்திக்கிறது, இன்னைக்கு எப்படி போகுமோ அப்படின்னு யோசிக்கிறது, நெகட்டிவ் திங்கிங்கு. இதுக்கு முன்னாடி இருந்தேன்னா, எப்படி இருந்தனோ, அத அத்தனையுமே மாத்த முயற்சி பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டு முடியல. ஏன்னா, என் நர்வஸ் சிஸ்டத்துக்கு 40 வருஷமா நான் குடுத்து வச்சிருந்த ஒரு பழக்கத்த மாத்தி, நான் புதுசா மாறணும்னு நெனைக்கிற அந்த பழக்கத்த என் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள குடுக்கணும்னாக்க, அது அவ்ளோ ஈஸியான விஷயமா இல்ல. நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். தப்பா தான் போச்சு. எனக்கு வந்து நான் ஏதோ தப்பு பண்ற மாரியான ஒரு உணர்வு தான் வந்துச்சு. மொதல்ல ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு நான் ஏதோ தப்பு பண்றேன் அப்படின்ற ஒரு உணர்வ தான் என் உடம்பு குடுத்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இது நாள் வரைக்கும் என் உடம்புக்குள்ள இருந்த நான் பழக்கப்படுத்தி வச்சிருந்த அந்த பழக்கத்த உடைச்சு, புது பழக்கத்த அதுக்குள்ள புகுத்தும்போது, என் உடம்பு வந்து அத ஏத்துக்கல. அது வந்து தடுக்க பாத்து, ரெசிஸ்ட் பண்ண பாத்துச்சு. அதனால, அத வந்து ஒரே அடியா எனக்கு குடுக்க முடியல. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கான நேரத்த நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு மெடிடேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நானு. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு கொஞ்சமா அப்படியே யோகா பக்கமும் போனேன். யோகாவும் நான் பண்ணேன். மெடிடேஷன் மினிமம் 6 மாசமாவது ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே எனக்கு தெரியல. மினிமம் ஒரு 6 மாசமாவது நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்திருந்தேன். ஆனா, எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் தெரியல. ஆனா, மெடிடேஷன்ல உட்கார்ந்திருக்கும்போது, எனக்கு நடந்த காயங்கள், எனக்கு நடந்த வலிகள், துரோகங்கள் இத நெனச்சு நெனச்சு மெடிடேஷன்லயே நான் அழ ஆரம்பிச்சேன் நானு. அது எனக்கு இன்னும் மேல மேல வலிய குடுத்தது. நான் அபியூஸுக்கு காரணமானவங்க என் முன்னாடி சிரிச்சுட்டு கடந்து போறப்போ, அவங்க வந்து என்ன அவங்க பண்ணது ஒண்ணுமே இல்லன்னு அவங்க போனப்போ, அத பார்க்கும்போது எனக்கு அது இன்னமும் வலிக்க ஆரம்பிச்சது எனக்கு. என்னால அவங்கள அவாய்ட் பண்ண முடியல. ஆனா, அவங்கள பார்க்க வேண்டிய கட்டாயத்திலயும் நான் இருந்ததுனால, எனக்கு வந்து அந்த வலியும் சேர்ந்து, இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சுட்டு இருந்த வலிய விட, நான் ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு, அந்த வலி வந்து எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஒரு இது சொல்லுவாங்க, பிரேக்கிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து உன் இதயத்த வந்து திறக்கிற வரைக்கும் நீ உடைக்கணும் அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? பிரேக்கிங் ஓப்பன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அது சொல்லுவாங்க. உன் இதயம் திறக்கும் வர அத நீ உடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுவாங்க. அது உடைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உங்க உண்மையான உருவம் உள்ள இருக்கு இல்லையா? அது மேல இத்தன வருஷமா சில லேயர போட்டு வச்சிருந்தீங்க இல்லையா? அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால அத நீங்க உடைக்கணும். உடைக்கும்போது வலிக்கும். அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த லேயர நீங்க தப்பா பழக்கப்படுத்தி வச்சிருக்க அந்த லேயர உங்க இதயத்த மூடி வச்சிருக்க உங்க உண்மையான உணர்வ, உங்க உண்மையான நீங்கள மூடி வச்சிருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த முகமூடிகள உடைக்கத்தான் உள்ள இருக்கிற நீங்க வெளிப்படுவீங்க அப்படின்றது அந்த பிரேக்கிங் ஓப்பன் அப்படின்றதுக்கு அர்த்தம்.
அத நான் முதல்ல சரியா புரிஞ்சுகிட்டதுனால, நான் ஹீலிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு, இந்த வலிகள் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுகிட்டேன். அந்த வலிகள தாங்கவும் செஞ்சுகிட்டேன் நான். அந்த வலிகள அந்த வலிக தவிர்த்துட்டு என்னால முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வலிகள தாங்கி, தாங்கி எனக்குள்ள இருக்கக்கூடிய வலிகள் வெளியில உள்ள அடக்கி வச்ச வலிகள் வெளியில வர, வர அதுங்களுக்கு வழிவிட்டு, வழிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த 6 மாசத்துல அந்த மெடிடேஷன்ல வந்து கொஞ்சமா வந்து 6 மாசம் அந்த மெடிடேஷன் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. ஆனா என்ன சுத்தி சில சில மாற்றங்கள் உருவாகுறத நான் கண்டுபிடிச்சேன் நானு. எனக்கு என்னுடைய வேலையில வந்து சில பெரிய இடங்களுக்கு நான் போற வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு. நான் நெறைய பேர சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்துல ஆனா உள்ளுக்குள்ளே நான் இந்த மாற்றம் உணராட்டியும், ஆனா என் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்துல எனக்கு பிடிச்ச மாரி என் வாழ்க்கை வந்து ஒரு சில படிகள் வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமும் திரும்ப வந்து நான் யோகாவும் ட்ரை பண்ணேன் நானு. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா போட்டு அழுத்தாம, கொஞ்சம் கொஞ்சமா நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் நெறைய தெரிஞ்சுக்க, இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு அப்படின்னு அதுவும் எனக்கு தெரிய வந்தது. நான் ஹீலிங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு எங்கேயோ போய் தனியா ஒரு இடத்துல ஒரு மலையில உட்காந்தோ, இல்ல ஒரு ஆசிரமத்தில உட்காந்தோ, இல்ல ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணியோ, இல்ல ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணியோ நான் ஸ்டார்ட் பண்ணல. மக்களோட மக்களா இருந்தேன். என் குடும்பத்திலேயே இருந்தேன். என் அன்றாட வேலைகளையும் பார்த்தேன். எனக்கான நேரமும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன வந்து நான் பார்க்கறதுக்கு தினமும் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்றனோ, இல்ல அத தாண்டி உட்காரனோ, நான் தனியா உட்கார ஆரம்பிச்சேன். எனக்குள்ள என்னென்ன நினைவுகள் வருது, என்னென்ன எண்ணங்கள் எழுது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய புத்தகங்களும் நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான். நான் தேடி போனேன். என்னோட கேள்விகளுக்கு உண்டான பதிலையும் நான் தேடி போனேன். என் உடம்பளவிலயும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்தேன். என் மனதளவிலயும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திட்டு வந்தேன். ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே நான் வைக்கல. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் இத உங்கள்ட்ட பேசும்போது எனக்கு தோணுது, அன்னைக்கு நான் பட்ட வலிகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது புரியாம இருக்கும். ஏன்னா அவ்ளோ வலிக்கும். நம்ம அப்ப நெனைப்போம். என்ன நெனைப்போம் அப்டின்னாக்க, இந்த மாரி நம்ம ஹீலிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா, அந்த வலியே தேவலாம் போல இருக்கு. அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மனசு இந்த ஹீலிங் ஜர்னி வந்து உங்களுக்கு கஷ்டங்கள குடுக்கும். அது எதுக்காக அப்படின்னாக்க, உங்க மேல போர்த்தப்பட்ட அந்த போர்வைய, முகமூடிய நீங்க கிடையாது. இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா? அது நீங்க கிடையாது. உங்களுக்கு மத்தவங்க கத்துக் குடுத்த அந்த பிஹேவியர என் பழக்கம், என்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அத கண்டிப்பா அது உடைக்கும் அந்த ஹீலிங் ஜர்னி. அப்ப அது வலிக்கத்தான் செய்யும். உங்கள விட்டு ஏதோ உங்க கூட ஒட்டிட்டு இருந்த ஏதோ ஒண்ண நீங்க பிச்சு எடுக்கிற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வலிக்க தான் செய்யும் அது உங்களுக்கு. அத புரிஞ்சுகிட்டா மட்டும் தான், உங்களால இந்த ஹீலிங் ஜர்னிய கன்டின்யூ பண்ண முடியும். உள்ள என்டர் ஆக முடியும். கன்டின்யூவும் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான். அதனால தான் என்னால அத பத்தி தெளிவா பேச முடியுது உங்கள்ட்ட. நான் இதுக்கு முந்தின பார்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் நானு. நான் எப்படி ஆரம்பிச்சேன், எந்த ஸ்டெப்ல வந்து நின்னேன். எனக்கு வந்து அ நெறைய பேர் வந்து என்னுடைய ஜர்னிய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு நெறைய பெண்கள் வந்து எனக்கு பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு கிளாரிட்டிய குடுக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹீலிங் ஜர்னிய வந்து எனக்கு யாருமே கத்துக் குடுக்கல. எனக்கு யாருமே எந்த ஒரு வழியையுமே காட்டல. ஆனா என்ட்ட நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னாக்க, நானா கத்துக்கிட்டது. தெரிஞ்சு, படிச்சு, அ ஒரு சம்பவத்துக்கும் காரணம் தேடி போய் நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னாக்க, இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் அப்படின்றது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையே ரீவயர் பண்ணி, நம்ம ஒரிஜினாலிட்டியே நாம தெரிஞ்சுக்காம, உணராம, மறந்தே போயிடுற அளவுக்கு அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் நம்மள பண்ணும். அதே மாரி நமக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், நாம சில நேரத்துல தெளிவா முடிவு எடுப்போம். அவங்கள பத்தி தெளிவா புரிஞ்சுப்போம். நாம அவங்கள கேள்வி கேட்போம். அவங்களுடைய தப்ப சுட்டி காட்டுவோம். ஆனா, அத வந்து நமக்கு குழப்பி நம்ம பக்கமே திருப்பி விடுவாங்க.
அப்ப நாம யோசிப்போம். நம்ம மேல தான் தப்பு இருக்கு போல இருக்கு. நாம தான் தப்பா புரிஞ்சுகிட்டோம் போல இருக்கு. நாம தான் நம்மள சரி பண்ணணும் போல இருக்குன்னு நாம யோசிப்போம். அந்த குழப்பம் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் ட்ராமா ரெஸ்பான்ஸ். சின்ன வயசுல உங்களுக்கு குடுக்கப்பட்ட அபியூஸ் உடைய விளைவுகள். அடுத்து, இந்த ஆர்குமென்ட்ட வந்து ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்டின்னாக்க, இந்த ஆர்குமென்ட் நம்ம அதாவது அங்க நடந்த சம்பவங்கள்ல என்னென்ன நம்ம பேசணுமோ, என்னென்ன நம்மகிட்ட பேசுனாங்களோ, நாம என்ன அவங்கள்ட்ட சொன்னோமோ, அத நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப அந்த சண்டைய, பிரச்சனைகள நம்ம மனதுக்குள்ள போட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எதுக்காக அப்படின்னாக்க, நம்ம அதிலேருந்து ஏதாவது ஒரு லூப்க்குள்ளேருந்து வெளில வந்துர முடியுமா? இல்ல நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லும்போது அவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு புரொடெக்ஷன வந்து நம்ம பிரெயின் வந்து நமக்கு குடுக்கும். ஆனா, அப்படி எதுவும் நடக்க போறது கிடையாது. அவங்க நம்மள எதுவும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. ஆனா, பிரெயின் வந்து அந்த லூப்ப தேடும் உங்களுக்கு. ஸோ, அது வந்து உங்க தப்பு கிடையாது. அதே மாரி நீங்க எமோஷனலா வீக்கா இருக்கீங்க, நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்க, நீங்க கண்டிப்பா வீக்கே கிடையாது. அது வந்து ஒரு ஓவர்லோடு. ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஓவரா லோடு புகுத்த புகுத்த என்ன ஆகும்? அது கொலாப்ஸ் ஆகும். அப்போ அதனால தெளிவா சிந்திக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப நாம இருக்கிறோம். அதே மாரி ஹீலிங் அப்படின்றது இப்ப காயம் பட்டுது அப்படின்னாக்கா, மருந்து போடுவோம், கட்டு போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வரும். கண்கூடா பார்ப்போம். ஆனா, இந்த மனக்காயங்கள ஆத்துற ஹீலிங் இருக்கு பார்த்தீங்களா? இது உங்களுக்கு கண்கூடா தெரியவே தெரியாது. அது அமைதியா தான் நடக்கும். அதுக்கு வந்து நீங்க வந்து எவிடன்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான், அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு கண்கூடா தெரியும். அப்பயும் அத நீங்க தெளிவா எடுத்து மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. மத்தவங்க புரிஞ்சுப்பாங்களோ, மாட்டாங்களோ, எனக்கு வந்த இந்த இத வந்து நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்களோ, மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே நீங்க இருப்பீங்க. முதல்ல வந்து இந்த ஹீலிங் ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப போரிங்கா தான் இருக்கும். எம்ப்டியா தான் இருக்கும் நமக்கு, ஆரம்பத்துல. ஏன்னா, நாம வந்து எப்ப பாரு வந்து ஒரு வித பதட்டத்திலயும், படபடப்புலயுமே இருந்துட்டு கயாஸ்லே ஒரு இருந்துட்டே இருந்ததுனால, நமக்கு வந்து இந்த அமைதி அப்படின்றது நமக்கு வந்து நம்ம அந்த அமைதிய எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு நம்ம கத்துட்டு இருந்திருக்க மாட்டோம். அதனால முதல்ல இந்த ஹீலிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும்போது, அது நமக்கு வந்து புதுசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், வினோதமாவும் இருக்கும் நமக்கு. ஆனா, அந்த அமைதி அப்படின்றது அங்க வெறுமை கிடையாது. அதுதான் நமக்கான சேஃப்டி. அந்த சேஃப்டி நமக்குள்ள நாம உணர்ற வரைக்கும், அந்த ஹீலிங் ஜேர்னிய நம்ம தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் இன்னொன்னு சொல்றேன், ஹீலிங் ஜேர்னி ஒரு இடத்துல முடியாதுங்க. வாழ்நாள் ஃபுல்லா அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் தாக்கங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே இருப்போம். இது வந்து வாழ்நாள் ஃபுல்லா தொடர்ற ஒரு பயணமே ஒழிய, இதுதான் ஹீலிங் இதோட முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வச்சுக்காதீங்க. அப்படி இருக்கவும் இருக்காது. கன்டினியூஸா இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா கன்டினியூஸா ஆயிட்டுருக்கும். ஆனா, அதுல ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு உண்மையா இருப்பீங்க. எது நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்களுக்கு உண்மையா இருப்பீங்க. அடுத்து ப்ரூவ் பண்றத விட அமைதியா இருக்கிறது முக்கியம். அப்படின்னு நானு முடிவு பண்ணிட்டேன். நான் யாருக்குமே ப்ரூவ் பண்ணணும்னு நான் விரும்பவே இல்ல. ஆனா அப்போ வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சேன். என்ன விட்டு விலகி போறவங்கள்ட்ட, என்ன துச்சமா நெனைக்கிறவங்கள்ட்ட, என் அன்ப தூக்கி போட்டவங்கள்ட்ட, என்னுடைய முயற்சிகள ஒண்ணுமே இல்லன்னு நெனைக்கிறவங்க, என்னோட சாக்ரிஃபைஸ் ஒண்ணுமே இல்ல. அத வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காதவங்கள்ட்ட நான் திரும்ப திரும்ப போய் நின்னேன். ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சேன். நான் வந்து இவ்ளோ அன்பா இருக்கிறேன். நான் இவ்ளோ லாயல்ட்டியா இருக்கிறேன். அ உ உங்களுக்காக தானே இவ்வளவோ நான் பண்றேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நான் நெனச்சேன் நானு. என்னுடைய ஒர்த்த ப்ரூவ் பண்ணணும். என்னுடைய உண்மைய ப்ரூவ் பண்ணணும். நான் தப்பானவ இல்ல. அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த ஹீலிங் எனக்கு சொல்லிக் குடுத்தது, நம்மள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத ஒருத்தவங்கள்ட்ட நாம போயி எந்த ஒரு வேலிடேஷனுக்காகவும் நிக்க தேவையில்ல அப்படின்னு. உங்கள புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, நீங்க எதுவுமே சொல்லாமலே உங்கள புரிஞ்சுப்பாங்க. உங்கள புரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க ஒரு தேவையில்லாத பொருள், ஒரு யூஸ் பண்ணிக்கிற பொருள் நெனைக்கிறவங்க, நீங்க எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் உங்கள அவங்க புரிஞ்சுக்க போறதே கிடையாது. அதனால நான் ப்ரூவ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ப்ரூவ் பண்றத விடவும், நான் அமைதியா இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. நான் ப்ரூவ் பண்ணாம இருந்தா என்ன தப்பா நெனச்சுருவாங்களோ! அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு பண்ணிட்டு போகட்டுமே!
இது நாள் வரைக்கும் உண்மையா இருந்து என்ன பண்ணணும்? என்ன என்ன கிடைச்சது எனக்கு? ஒண்ணுமே இல்ல. இதுக்கு மேல தப்பா நெனச்ச எனக்கு என்ன? தப்பா நெனைக்காட்டி எனக்கு என்ன? எனக்கு தேவையே இல்ல. நீ என்ன வேணாலும் நெனச்சுட்டு போ. எப்படி வேணாலும் நெனச்சுட்டு போங்க. என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுலேருந்து, என்ன பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுலேருந்து, என்ன வந்து நன்றி கெட்ட ஜென்மம்னு சொல்றதுலேருந்து, என்ன வேணாலும் சொல்ட்டு போங்க. ஏன்னா, இத்தன வருஷமா வலிகள அனுபவிச்சு, அத தாண்டி வெளில வரணும்னு நெனைக்கிற எனக்கு, இந்த பேர் வரும் அப்டின்னா, எனக்கு என் அமைதி தான் முக்கியம். நீங்க என்ன வேணாலும் சொல்ட்டு போங்க. என்னோட பவுண்டரிக்குள்ள அவங்கள யாரும் நான் உள்ள விடல. தாராளமா அப்டியே நெனச்சுட்டு போங்கன்னு நான் விட்டுட்டேன் நானு. அப்படிப்பட்ட அமைதிய நான் தேர்ந்தெடுத்தது, யாராலயும் உள்ள வந்து ஈஸியா உள்ள என்டர் ஆக முடியல அதுக்கப்புறமேலுக்கு. அவங்களால என்டர் ஆகவே முடியல. ஆனா, இதுக்கப்புறம் இந்த ஜர்னி வந்து ரொம்பவும் லாங்கா போயிட்டே தான் இருக்கும். வாழ்நாள் முழுக்க இந்த ஜர்னி போயிட்டு தான் இருக்கும். ஆனா, முன்னெல்லாம் ஏதாவது நடந்தோம் அப்பன்னா உடைஞ்சு போய் உட்காருவோம். ஆனா, இப்ப எது நடந்தாலும், அத சரி பண்ண என்ன வழி அப்படின்னு உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கான தீர்வு என்னவோ, நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். அங்க வந்து நான் ஜெயிக்கணுன்ற எண்ணமோ, என்னோட ஈகோவோ இருக்காது. எது நல்லது? எது என் மன அமைதிக்கு நல்லது? விட்டுட்டு போறதா, விட்டு குடுத்து போறதா, தாராளமா விட்டு குடுத்து நான் போயிட்டே இருந்தேன். நான் அங்க ஜெயிக்கணுனோ, அங்க வந்து என்னுடைய ஒர்த்த ப்ரூவ் பண்ணணுனோ, நான் சரியானதுன்னு சொல்லி ஆர்கியுமென்ட்ல நான் ஜெயிக்கணும்னு நெனைக்கவே இல்ல நானு. ஓகேவா? ஓகே. நீங்க அப்படி நெனச்சுக்கோங்க. தப்பே இல்ல. அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் நானு. அப்படி இருந்ததுனால தான், இப்ப என்னால ஒரு நிலையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. எது வேணாலும் வரும், எது வேணாலும் போகும். வீட்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். என் பிள்ளைகிட்ட கருத்து வேறுபாடு வரும். ஃபினான்ஷியலா பிரச்சனை வரும். வேலை செய்ற இடத்துல, நடந்து போற இடத்துல, வண்டி விடுற இடத்துல, இன்னும் பஸ்ஸுல போற இடத்துல எவ்வளவோ வருது. என்ன சுத்தி நடக்கிற எதையாவது என்னால தடுத்து நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஆனா என்ன நான் ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். எது நடந்தாலும் பஸ்ஸுல ஒருத்தவங்க நம்மள இடிக்கிறாங்க, வேணுன்னே திட்டுறாங்க. இறங்குனா 10 நிமிஷத்துல இறங்க போறோம். அவங்கள்ட்ட சண்டை போட்டு என் மனநிலைமைய நான் கெடுத்துக்கணும். சரிம்மா, அப்படின்ட்டு நான் விட்டு ஒதுங்கி போறது. அதே மாரி வீட்லயுமே. ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு ஏதாவது மனசு பாதிக்குதா? அவங்க சொன்ன சொல்ல என்ன ஏதாவது கஷ்டம் ஓப்பனா சொல்லிடுவேன். இது எனக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்ன இந்த மாரி நேரத்துல என்ன வேல வாங்காதீங்க. எனக்கு இப்போ ஓய்வு தேவை. என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது. அப்படின்னு நான் தெளிவா சொல்லிடுவேன். அதுக்கு மாற்று என்னவோ ஏற்பாடு பண்ணிக்கோங்க. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி என் குடும்பத்த முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி அது என்ன இரிட்டேட் பண்ற அந்த பழக்கத்தையே நான் விட்டுட்டேன் நான். அதே மாரி என்ன என் வீட்ல எப்படி அடக்கி, ஒடுக்கி வளர்த்து கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன்ற நம்பிக்கைய குடுத்து பாதியிலேயே அத்து விட்டு போனாங்களோ, அது மாரி என் புள்ளைய வளர்க்க நான் விரும்பல. அவனுடைய சுய சிந்தனைய நான் மதிக்கிறேன். அவனுக்கான தேர்வுகள அவன் எடுக்கணும். இந்த அம்மா கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்த விட்டுட்டு, என் புள்ளைய ஒரு தனி மனிதனா பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க இருந்தாலும் அவன் என் புள்ள தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவன் மேல நான் வச்சிருக்க பாசமும், என் மேல அவன் வச்சிருக்க பாசமும் குறைய போறது கிடையாது. ஆனா, என் புள்ள ஒரு தனி மனிதன். அவனுக்கான சிந்தனைகள் இருக்கு. அவனுக்கான விருப்பு, வெறுப்புகள் இருக்கு. அவனுடைய பிரச்சனைகள அவனாலேயே சமாளிக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கு அப்படின்னு அவன நான் நம்பினேன். அப்படி அவனுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அவன் வந்து கேட்கணும். அந்த உதவி கேட்கிற பழக்கத்தையும் அவன் வளர்த்துக்கணும்னு, அதே மாரி என் பிள்ளைகிட்டயும் நான் இருக்கிறேன் நான். இதெல்லாம் உங்களால முடியுமா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால முடியும். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு விஷயம். எனக்குள்ளேயே நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? சில நேரங்கள்ல என்னுடைய ஓல்டு வெர்ஷன் என்ன வந்து பழக்கப்படுத்தி வச்சிருந்த அந்த வெர்ஷனுக்கும், நான் இப்ப இருக்கிற இந்த வெர்ஷனுக்கும் சண்டை வரும். என்னுடைய ஓல்டு வெர்ஷனுக்கும், நியூ வெர்ஷனுக்கும் சண்டை வரும். அதாவது அன்ஹீல்டு நான் வந்து குணமடையாம இருந்த அந்த பழைய பாஸ்ட் செல்ஃப்க்கும், இப்ப குணமாகி இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் செல்ஃப்க்குமே சண்டை வரும். சில நேரங்கள்ல என்னுடைய ஓல்டு செல்ஃப் ஜெயிச்சுரும். சில நேரங்கள்ல என்னுடைய நியூ செல்ஃப் ஜெயிக்கும். ஆனா இந்த நேரங்கள்ல என்ன நான் பண்ணுவேன் அப்டின்னாக்க, என்னுடைய ஓல்டு செல்ஃப் ஜெயிக்குது அப்டின்னாக்க, அங்க வந்து நான் வெட்கப்பட மாட்டேன். என்னுடைய அந்த ஓல்டு பிஹேவியர் ஜெயிக்குது அப்டின்னாக்க, நான் வெட்கப்பட மாட்டேன். வருத்தப்படவும் மாட்டேன். ஐயோ! நம்ம ஹீலிங் ஆவலயே அப்டின்னு நெனைக்க மாட்டேன். ஏன்னாக்க, இது ஒண்ணும் அ மாற்ற முடியாத, மன்னிக்க முடியாதது கிடையாது. அதனால, சப்போஸ் நீங்க திரும்பவும் ஓல்டு பிஹேவியர்க்குள்ள போற மாரி இந்த ஹீலிங் ஜர்னி உங்களுக்கு காட்டுச்சு அப்டின்னாக்க, கண்டிப்பா வெளில வந்துருவீங்க. அத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக வெட்கப்பட்டு உங்க ஹீலிங் ஜர்னிய சந்தேகப்படணுன்ற அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல நியூ வெர்ஷன் கூட ஜெயிக்கும். நான் எடுத்த முடிவுல தைரியமா நிப்பேன்.
யார் சொன்னாலும், எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். அ யாருகிட்டயும் எந்த ஒரு பயமும் பட மாட்டேன். நான் இதுதான் நிப்பேன், இதுதான் பண்ணுவேன். அப்படின்னா நான் அப்ப எங்கள வேணான்னு நெனைக்கிறேன்னு கேட்டா, எனக்கு வேணாம். நீங்க கெளம்பி போயிடுங்க. அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன் நானு. ஏன்னா அங்க எனக்கு நான் தான் முக்கியம் நான் நின்றுக்கேன் நானு. ஸோ இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஆனா உங்களுடைய ஓல்டு வெர்ஷன் போக போக ஃபேட் ஆயிட்டே போயிடும். நியூ வெர்ஷன நீங்க கரெக்ட்டா நிப்பீங்க. அதுக்கு உங்க அவேர்னஸ் மட்டும் தான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? இதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு அ சொல்லணும்னு நெனைக்கிறது இதுதான். ஒருவேள நீங்க இத கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்களும் எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆயி, அந்த நடந்த சம்பவங்களையே திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிக்கிட்டும், வொர்ஸ்ட் கேஸ் சினரியோவ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டும் இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என் வார்த்தைய கேளுங்க. நீங்க கிரேசி ம் பித்து மனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆள் கிடையவே கிடையாது. நீங்க வீக்கும் கிடையவே கிடையாது. நீங்க உடைஞ்சு போனவங்க, டேமேஜ் ஆனவங்க அப்படின்னும் கிடையவே கிடையாது. உங்க நர்வஸ் சிஸ்டத்த நீங்க ஏற்கனவே அது மாரி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறதுனால, அது உங்கள புரொடெக்ட் பண்றதுக்காகத்தான் இவ்ளயும் உங்கள செய்ய வைக்கிது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். நம்மள மாரி இருக்கிறவங்க அத்தன பேருமே உண்மையா லவ் பண்ணுவோம். ஆழமா லவ் பண்ணுவோம். நம்மள மாரி யாராலயும் லவ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம லவ் பண்ணுவோம். அது அவங்களுக்கும் தெரியும். நம்மளுடைய பியூர் லவ் என்னன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனா, அத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா, என்ஜாய் பண்ணணும்னு மட்டும் நெனைப்பாங்க. அந்த அன்ப திரும்ப நமக்கு குடுக்கணுன்ற அந்த ஹேபிட் அவங்கள்ட்ட இருக்காது. அது அவங்களுடைய பிரச்சனை. அதனால உங்க அன்ப நீங்க சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு நெறைய தடவ இந்த ஒரு தடவ மன்னிச்சு விடுவோம், இந்த ஒரு தடவ மன்னிச்சு விடுவோம்ன்னு தோணும். மன்னிச்சும் விடுவோம். ஆனா, அவங்க அவங்களுடைய பழக்கத்த மாத்திக்காம, திரும்ப திரும்ப அதே மாரியே வந்து வந்து நம்மள கஷ்டப்படுத்திட்டு போம்போது, ஒரு கட்டத்துல நம்ம விட்டுட்டு போயிடுவோம். என் வாழ்க்கையில இப்படிதான் நடந்தது. நான் எத்தனையோ தடவ எனக்கு நடந்த அப்யூஸுக்கும், எனக்கு நடந்த காயத்துக்கும், அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் பேட்டர்ன் உள்ள பெர்சன்ஸ் வந்து என் லைஃப்ல எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கிறாங்க. அவங்கள நான் எத்தனையோ தடவ, கணக்கு வழக்கில்லாத தடவ மன்னிச்சு, மன்னிச்சு விட்டும், அவங்க திரும்பி வந்தப்போ, திருந்தாம வந்திருக்காங்கன்றது எப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 40 வயசுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. திருந்தாம வந்து வந்து திரும்ப என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சப்போ, எனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்ட்டு அவங்கள நான் வெட்டி விட்டேன். அவங்கள வெட்டி விடுறது வலிச்சது தான். ஆனா அத விட திரும்பவும் அவங்கள நான் என் கூட வச்சிருந்தேன் அப்படின்னாக்க, அது எனக்கு அதிகமா வலிச்சுட்டு இருந்துச்சு. வலிக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வெட்டி விட்டேன் நான். தாராளமா ஓப்பனாவே சொல்றேன். நான் வெட்டி விட்டேன். இப்ப எனக்கு என் ரத்த உறவையே நான் வெட்டி விட்டேன். ஏன்னா, அவங்க எல்லாருமே என்னுடைய பழைய வெர்ஷனால லாபம் அடைஞ்சவங்க. இந்த புது வெர்ஷன் அவங்களுக்கு பிடிக்கல. நான் உண்மையா இருக்கிறது, எனக்கு பிடிச்சத நான் செய்யறது, எனக்கு பிடிச்ச உடைய நான் போடுறது, திரும்ப அவங்களுடைய மனிப்புலேஷனுக்கு நான் ஆளாகாம இருக்கிறது, அவங்கள எதிர்த்து பேசுறது, புதுசு புதுசா சிந்தனைகள் வரும்போது, அத வந்து நான் செயல்படுத்துறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. என்ன திரும்ப பழைய இதுக்கு இழுக்க முயற்சி பண்ணாங்க. என்ன மாத்துறவங்க எனக்கு தேவையில்ல. அப்படின்னு என் ரத்த சொந்தங்களையே நான் விட்டு விலகுனேன் நான். ஆனா இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன் நான். இதுல ஒரு பேட்டர்னையுமே நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு காலகட்டத்தில நார்சிசிஸ்ட் பிஹேவியர் உள்ள பெர்சன்ஸ் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இவங்க எல்லார்ட்டயுமே நான் ஒரு பேட்டர்ன நான் பார்த்தேன். அதுவும் எப்போ? இந்த 40 வயசுக்கு அப்புறமேலுக்கு நான் இந்த ஹீலிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு, அவங்க எல்லார்ட்டயுமே ஒரே பேட்டர்ன நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் அவங்கள விட்டு ஏதோ ஒரு அவங்கள்ட்ட நான் சண்டை போட்டது கிடையாது. எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டது கிடையாது. எதிர நின்னு நேருக்கு நேரா நின்னு அவங்கள்ட்ட நான் பேசுனதுமே கிடையாது. நான் அமைதியா விலகி வந்துட்டேன் நானு. எல்லார்ட்டயுமே சரி, எல்லா உறவுகள்ட்டயுமே சரி அமைதியா நான் விலகி வந்துட்டேன். நான் விலகி வந்ததுக்கு அப்புறமேலுக்கு என்கிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜோ, எந்த ஒரு இதுவோ அவங்களுக்கு போகல. நான் என்ன பண்றேன்? ஏது பண்றேன்? அப்படின்னு நான் காணாம போயிட்டேன். இந்த 4 வருஷத்துல 3 வருஷமா நான் காணாம போயிட்டேன். ஒரு சோசியல் மூவ்மெண்ட் கிடையாது. ஒரு ஆன்லைன்ல நான் எதுவும் பண்றது கிடையாது. சுத்தமா 1 வருஷம் 3 வருஷமா நான் காணாம போயிட்டேன். நான் எங்க இருக்கிறேன்? என்ன பண்றேன்? அப்படின்னு யாருக்குமே தெரியாது. என்ன ஐசோலேட்டும் பண்ணிக்கிட்டேன். எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணேன்? ஏது பண்றேன்? அப்படின்றது தெரிஞ்சது. என்கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. நான் திரும்ப போய் அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் கெஞ்சல அப்படின்னதும்,
அவங்க எல்லாருமே பண்ணது ஒரே விஷயம், மிஸ்டு கால் விட்டது. புரியுதுங்களா? WhatsAppல மிஸ்டு கால் வந்திருந்துச்சு. நான் யாரெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தனோ, அவங்கள்ட்டேருந்து எனக்கு மிஸ்டு கால். அதாவது ஒரே நேரத்துல வரல. ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ஒரு ஒரு நேரத்துல வந்துச்சு. அந்த கால் இதுக்கு முன்னாடி அந்த மாரி மிஸ்டு கால் வந்திருந்தது அப்படின்னா, "ஐய்யய்யோ! எனக்கு கால் பண்ணிட்டாங்களே! என்ன முக்கியமா நெனைக்கிறாங்களே!" அப்படின்னுட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி, திரும்ப மெசேஜ் பண்ணி, திரும்ப போய் பார்த்து, திரும்பவும் அவங்களுடைய அதே பிஹேவியர்க்குள்ள விழுந்து, அதே லூப்க்குள்ள விழுந்து, அதே கஷ்டத்த நான் அனுபவிச்சேன். இந்த தடவ மிஸ்டு கால பார்த்தேன். வந்துச்சு. WhatsAppல கால் வந்துச்சு. நார்மல் மெசேஜ்ல கால் வந்துச்சு. பார்த்துட்டு, அப்படியே ஃபோன தூக்கி எட்ட வச்சுட்டேன். எங்கெங்க இதெல்லாம் எனக்கு மிஸ்டு கால் வந்ததோ, அதுவும் எப்போ? நான் 3 வருஷமா இல்லாம போயிட்டு, நான் வந்து அவங்க கண்ட்ரோல விட்டு விலகி போயிட்டேன், அப்படின்னு அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு, இன்னும் அந்த கண்ட்ரோல் இருக்கா, இல்லையான்னு செக் பண்றதுக்காக வந்த கால் அது. ஒரு ஒரு உறவு அது. ஆனா, அந்த உறவுகிட்டேருந்து ஒரு ஒரு நிலையிலயுமே வந்து இந்த மாரி வந்துச்சு. நான் அவங்க கண்ட்ரோல்ல இல்லன்றது அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. மிஸ்டு கால் விட்டாங்க. எதுக்கு? நம்ம முதல்ல மிஸ்டு கால் விட்டாங்க, உடனே பேசிருவா, உடனே மெசேஜ் பண்ணிடுவா, நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சுருவா, அப்படின்னு அந்த பழைய கவிதா நெனச்சுக்கிட்டு அவங்க விட்ட மிஸ்டு கால் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. நான் எதையுமே அட்டெண்ட் பண்ணவே இல்ல. இன்னிய வரைக்கும் நான் யாருகிட்டயும் எதுவும் வச்சுக்கவும் இல்ல, அட்டெண்ட் பண்ணவும் இல்ல. அவங்க அவங்க வேலைய பார்க்குறாங்க. நான் என் வேலைய பார்க்குறேன். ஏன்னா, அவங்க கண்ட்ரோல்லேருந்து நான் விலகி வந்துட்டேன். இனிமே அவங்க கண்ட்ரோல்குள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்க வந்து என் முன்னாடி நின்னு ஏன் இப்படி பண்ணுன கேள்வி கேட்டாலும், அவங்கள கேட்கறதுக்கு எனக்கு 1000 கேள்விகள் இருக்கு. ஏன்னா 40 வருஷமா நான் என்ன பண்ணேன்? ஏது பண்றேன்? எப்படி இருக்கிறேன்? என்ன பண்றேன்? எந்த ஒரு இதுவுமே இல்லாதவங்க, இப்ப என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவ்வளோதான். நான் என்னோட ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா என்னையே உடைச்சு, இன்னைக்கு நான் புதுசா வந்து நிக்கிறேன் அப்படின்னா, அந்த வலிகள நான் தாங்கிக்கிட்டேன். அந்த கடுமையான பயணத்த நான் மேற்கொண்டேன். எவ்வளோ வலிகள் வந்தாலும் யாருகிட்டயும் நான் போய் கெஞ்சல. உதவின்னு நிக்கல. என்ன நான் புரிஞ்சுகிட்டேன். நான் யாருன்னு நான் தெரிஞ்சுகிட்டேன். இந்த சேஃப்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் குடுத்து, இன்னைக்கு நான் வாழற இந்த வாழ்க்கை, இப்போ இந்த நிமிஷம் வந்து நான் என் தோட்டத்துல உட்காந்து என்னோட வீடியோல நீங்க பார்த்திருந்திருக்கலாம். ஒரு ஊஞ்சல் ஒண்ணு இருக்கும். அது என்னுடைய தோட்டம் அது. அந்த தோட்டம் தான் எனக்கு சொர்க்கமே. அந்த தோட்டத்துல உட்காந்து அமைதியா இந்த காத்து சத்தத்துல, இந்த இலைகள் அசையிற சத்தத்துல, இந்த இந்த நிமிஷம் வந்து எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. யாருக்கும் எதுவும் நான் பண்ண தேவையில்ல. யாருகிட்டயும் நான் போய் எதுவும் கெஞ்சி நிக்க தேவையில்ல. எனக்கு உள்ள எந்த பயமும் இல்ல. நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்தையே நான் சொர்க்கமா மாத்திக்கிட்டேன். எனக்கு கூட பெரிய வசதி வந்துச்சு. அப்படிலாம் அதுக்காக நான் சொல்லவே இல்ல நானு. நான் இருக்கிற இடம் எனக்கு இப்ப சொர்க்கமா அமைதியா இருக்கிற இடம் அவ்ளோ ஆனந்தமா இருக்குது எனக்கு. இதுதான் என்னோட ஹீலிங் ஜர்னில நான் பார்த்தது நான். ஸோ, நீங்களும் உங்க ஹீலிங் ஜர்னிய இந்த அவேர்னஸ் மூலியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. திரும்ப அவங்க கூப்ட்டாங்க, இவங்க கூப்ட்டாங்க, அவங்க திருந்துறேன்னு சொன்னாங்க அப்படின்னு திரும்ப அவங்க பக்கம் போகாதீங்க. உங்கள முழுசா ஹீல் பண்ணிக்கிட்டு, அப்புறமேலுக்கு அவங்கள்ட்ட போறத பத்தி யோசிங்க. உங்களுடைய அனுபவங்கள நம்புங்க. இந்த ஹீலிங் அப்படின்றது ரொம்ப சத்தமா இருக்கது, டிராமேட்டிக்கா இருக்கவே இருக்காதுங்க. ஆனா, நீங்க இந்த ஹீலிங்க யாருகிட்டயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க அமைதியா ஹீல் ஆவலாம். பொறுமையா இந்த ஹீலிங் நடக்கும். ஆனா, அந்த ஹீலிங் ஸ்டெடியானதா இருக்கும். என்னோட ஹீலிங் வந்து அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் நடந்தல ரொம்ப ஸ்ட்ரெய்ட் லைனாவும் இல்ல. ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாள் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஆனா, எனக்குள்ள ஏதோ மாற்றம் உருவாகிட்டே இருந்துச்சு. அத நான் உணர்ந்தேன் நானு. எனக்குள்ள இந்த எமோஷனல் வேவ்ஸ் அதிகமாகும். ஒரு நேரம் அப்படியே என்ன கீழ இழுத்துட்டு போவும். ஆனா, அது நடக்க தான் செய்யும். ஆனா, அதனால நான் பாதிக்கப்படல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த எமோஷனல் வேவ்ஸ்லாம் இல்லாம இருக்கிறது தான் ஹீலிங் அப்படின்னு நெனைக்காதீங்க.
ஏன்னா, அந்த எமோஷனல் வேவ் கண்டிப்பா தேவை. ஏன்னா, உங்களுடைய அனுபவங்கள நீங்க மதிக்கணும். அந்த அனுபவங்கள் உங்கள காயப்படுத்த விடக்கூடாது. ஆனா, அந்த அனுபவங்கள நீங்க மதிக்கணும். அதனால வரக்கூடிய அந்த எமோஷனல் வேவ்ஸையும் நீங்க ஏத்துக்கத்தான் வேணும். இந்த படத்துல பார்த்தீங்க இந்த தம்ப்நெயில்ல பார்த்தீங்க அப்டின்னாக்க, நான் நிப்பேன் பாருங்க கடலுக்கு முன்னாடி. காத்து அடிக்கத்தான் செய்யுது. அலைகள் வரத்தான் செய்யுது. என் துப்பட்டா பறக்கத்தான் செய்யுது. ஆனா, நான் அங்க ஸ்டெடியா நிக்கிறேன். அதுதாங்க ஹீலிங்க்கான ஒரு சிம்பாலிக்கா நான் சொல்லியிருக்கிறேன் அத. இன்னைக்கு நான் ரொம்ப அமைதியாவும் உணர்றேன் நானு. ஏன்னா, எனக்கு நடந்த எத்தன கொடுமைகளுக்கும் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு, அப்படின்றதுக்காக அந்த அமைதி எனக்கு கிடைக்கல. மத்தவங்க எனக்கு எனக்கு பண்ண கஷ்டங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றதுக்காகவும் இல்ல. என்னுடைய இன்டகிரேஷன் கடந்த காலத்துல நடந்த எதுவும் என்னுடைய பிரசன்ட்ட தாக்காத அளவுக்கு நான் இந்த பயணத்த கடந்து வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப அமைதியா இருக்குதுங்க. இனிமே இந்த எமோஷனல் ரிகர்சல்ல இந்த ரீப்ளே பண்றத நான் என் உடம்புக்கு குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நான் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் யாருகிட்டயும் போய் க்ளோஷர் வாங்குன தேவையும் எனக்கு கிடையாது. ஏன்னா, அதுக்கு என் வாழ்க்கைக்கான க்ளோஷர் எனக்கே கிடைச்சிருச்சு. அந்த க்ளோஷர் அப்படின்றது எனக்கு நானே குடுத்துக்கிட்டேன். நான் சரியாவறதுக்கு, நான் நல்லா வாழறதுக்கு அவங்களுடைய மன்னிப்போ, அவங்களுடைய அன்போ எனக்கு தேவையில்ல. அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டேன். இன்னைக்கு நான் என்னுடைய வாய்ஸ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் யாரையும் அட்டாக் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணவே இல்ல. ஆனா, நெறைய பேர நான் கெய்ட் பண்றேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த பயணத்தின் மூலியமா என்னுடைய உணர்வுகள கேட்கறது என்னுடைய அனுபவங்கள கேட்கறது மூலியமா, கேட்டுட்டு இருக்க அந்த பெண்கள், நாம வாழற இது நம்ம விதி கிடையாது. நம்ம தலைவிதி கிடையாது. நாம சரியா தான் உணர்றோம். நாம சரியான உணர்வுகள்ல தான் இருக்கோம். அப்படின்னு அவங்க மேல இருக்கக்கூடிய செல்ஃப் ப்ளேம குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுதான் நான் இந்த பாட்காஸ்ட்ட உருவாக்குனதுடைய நோக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். நான் கடந்து வந்த அந்த சைலன்ட் பேட்டில் அந்த போர்க்களத்த அந்த சத்தமே இல்லாத அந்த போர்க்களத்த நான் கடந்து வந்தேன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கிறதாவும் நான் நினைக்கிறேன் நானு. உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது இதே தான். என்னன்னாக்க, எனக்கு நார்சிஸ்டிக் அப்யூஸ்க்கு அப்புறம் இத எப்படி ஹீல் பண்றதுன்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. நானா தேடி போனேன். எவ்வளவோ முயற்சி பண்ணேன். கத்துக்கிட்டேன். இன்னமும் கத்துக்கிட்டு இருக்கிறேன். இது உங்களாலயும் முடியும். ஹீலிங் அப்படின்றது நடந்த சம்பவங்கள மாத்துறதோ, மறக்கிறதோ, இல்ல அவங்கள மாத்துறதோ கிடையவே கிடையாது. நடந்த சம்பவங்கள்ல இருந்து நம்மள விடுவிச்சு நமக்கு நாமே சுதந்திரம் குடுக்கறது தான். உங்க மைண்ட ஃப்ரீ பண்ணுங்க. உங்க பாடிய ஃப்ரீ பண்ணுங்க. உங்க ஃப்யூச்சரையும் ஃப்ரீ பண்ணுங்க. நீங்க இத கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அமைதிய குடுத்திருந்தது அப்படின்னாக்க, இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிடைச்ச இந்த ஹீலிங் ஜர்னியோட அமைதி, அ அந்த பீஸ் அமைதி அப்படின்றது உங்களுக்கும் சாத்தியமாகும். அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச மெசேஜ். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.